وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. கணித்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினம் 5 நேர தொழுகைகளை முடித்துவிட்டு வியாழக்கிழமை மாதந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மார்க்க சொற்பொழிவை செவியிடுவதற்காக எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இங்கு வழங்கி இருக்கின்றான். இன்றைய இந்த அமர்விலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்லவர்களோடு பழகுவோம். நாம் வாழுகின்ற உலகம், நாம் வாழுகின்ற இந்த காலகட்டம் ஏராளமான செய்திகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் தனி மனிதனாக இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஒரு குடும்பமாக, கோத்திரமாக, ஒரு கூட்டமைப்பாகத்தான் மனிதனுடைய வாழ்க்கை இயல்பாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அமைத்திருக்கின்றான். இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் நமக்கென்று ஒரு நட்பு வட்டத்தை, ஒரு தோழமையை உருவாக்கி கொள்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த தோழமை என்பது எவ்வளவு அவசியம் என்பதை என்னுடைய தலைப்புக்குள்ளே நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லுகின்ற பொழுது புரிந்து கொள்வீர்கள். இயல்பாகவே மனிதன் தனி மனிதனாக இருக்கின்ற பொழுது அவனை ஆறுதல் படுத்துவதற்காக, அவனை நேர்வழியின் பக்கம் கொண்டு செல்வதற்காக, அவன் சந்தோஷப்படுகின்ற பொழுது சந்தோஷத்திலே உடன் இருப்பதற்காக, அவன் துக்கப்படுகின்ற பொழுது அவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் ஒரு தோழமை அவனுக்கு தேவைப்படுகின்றது. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அப்போ அந்த தோழமையை நாம் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், இதில் என்ன இஸ்லாமிய வழிகாட்டுதல் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்து நபிமார்களை அனுப்பி வேதங்களை அனுப்பி நமக்கு வழிகாட்டுகின்ற பொழுது உங்களுடைய தோழமைகள், நட்பு வட்டங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அதை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், எந்த நட்பு உங்களை வெற்றியின் பக்கம் கொண்டு செல்லும் என்ற வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. மூமின்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை மட்டுமே நட்புக்குரியது அல்ல. இந்த உலகத்துக்கு பிறகு நாம் மறுமையில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையிலும் இந்த உலகத்தினுடைய நட்பு பயனுள்ள நட்பாக அமைந்தால் நாளைய மறுமையிலே அது பயனுள்ளதாக அமையும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்று நாம் பார்க்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையிலே வாலிபர்களை நாம் இதை உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நட்பு என்று சொன்னால் வாலிபர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நட்பை தான் நாம் பெரும்பாலும் புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் நட்புகள் இருக்கின்றது. ஒருவருடைய நட்பு
வாலிப பருவத்திலே அவனுடைய ஸ்கூலினுடைய காலகட்டத்திலே உருவாகின்றது. சிலருடைய நட்புகள் கல்லூரிகளுடைய காலகட்டத்திலே உருவாகும். சிலருடைய நட்புகள் ரயில் பயணங்களின் மூலமாக பயணிக்கின்ற பொழுது நடக்கின்ற இதிலிருந்து என்ன செய்யும், தொடர்புகளின் ஊடாக அது ஏற்படுத்தப்படும். சிலர்களுக்கு வேலை நிமித்தமாக கம்பெனிகளில் வேலை செய்கின்ற பொழுது அங்கே அவர்களுடைய நட்புகள் என்ன செய்து உருவாகின்றன. இந்த நட்புகள் எல்லாம் ஒரு தேவையை உணரக்கூடிய ஒரு நட்பாக அந்த காலகட்டத்தில் மட்டும் அந்த அலுவலகத்தில் வேலை செய்கின்ற பொழுது அந்த அலுவலகம் தொடர்பான செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு நட்பாகவும் இருக்கின்றது. அதே நேரத்தில் அதே அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பாளரை நீங்கள் காண்கின்றீர்கள், அல்லது அந்த அலுவலகத்துடைய ஒரு திறமையான ஒரு நபரை, உங்களுடைய தொழில் சார்ந்த திறமையான நபர்களை அங்கே காணுகின்ற பொழுது மனிதனுக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது. அந்த ஈர்ப்பு ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் அவரோடு சேர்ந்து உறவாடக்கூடிய ஒரு சூழல், அவரோடு சேர்ந்து நீங்கள் கருத்துக்களை பரிமாறக்கூடிய ஒரு சூழல், அவர்களோடு இருந்து சாயா குடிக்கக்கூடிய உணவு உண்ணக்கூடிய ஒரு சூழல்களை நீங்கள் ஏற்படுத்தி இரண்டு பேருக்கும் நடுவிலே உறவுகளை தோழமையை வளர்த்து கொள்கின்றீர்கள். அப்போ இப்படி வளர்த்து கொள்ளக்கூடிய தோழமைகள் எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம கேள்வி. அப்போ இந்த தோழமைகள் இல்லாமல் ஒரு மனிதன் வாழுகின்றானா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. எல்லாருக்கும் ஒரு தோழமை தேவைப்படுகின்றது, ஒரு நட்போற்றம் தேவைப்படுகின்றது. அப்போ இன்று நடக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு தோழமை ஒரு பெரிய பிரச்சனையாக அமைந்திருக்கின்றது. அது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது பாலிய வயதை 9ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸுக்கு பிறகு உள்ள பிள்ளைகள் செல்லம் கொடுத்து வளர்க்கின்ற பொழுது வீட்டினுடைய பிடிமானத்தை, பெற்றோருடைய பிடியை தாண்டி நட்பு வட்டத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்களை உருவாக்கி வாப்பா சொன்னாலும் கேட்க மாட்டார், உமா சொன்னாலும் கேட்க மாட்டார். யார் சொன்னால் கேட்பா? நண்பர் சொன்னால் கேட்பார். எந்த அளவுக்கு நிலைமை போய்விட்டது என்று சொன்னால், இரண்டு பேரும் சொல்லி கேட்காத ஒரு நிலைமையில் சரி இவனுடைய நண்பர் மூலமாக நம்ம இந்த செய்தியை சொன்னால் கேட்டுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் அந்த நண்பரை வரவழைத்து அவரிடத்தில் இந்த கருத்தை தெரிவித்து இதை பண்ணிட்டு சொல்லி, நாங்கள் சொன்னால் கோவப்படுறான், நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், அதனால் நீ சொன்னால் அவன் கேட்கக்கூடும் என்ற ஒரு நிலைமையில் மாணவ பருவ மக்கள் இருக்கின்றதை நாம் யதார்த்தமாக பார்க்கணும். உண்டா இல்லையா? இது மிகைப்படுத்தி சொல்லலை, இதெல்லாம் சமூகத்தில் நடக்கக்கூடிய செய்திகள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது நம்ம இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட தோழமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றது. ஒரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஸலுல் ஜலீஸு ஸாலிஹ் கஹாமிலில் மிஸ்க். நல்ல தோழமை இதனுடைய உதாரணத்தை சொல்லுகின்ற பொழுது அது வாசனை திரவியங்களை வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரியை போன்றது. கஸ்தூரி மனம் சொல்லி சொன்னால் வியாபாரம், அத்தர்னு சொல்லி சொல்லணும். இப்போ அத்தர் வாசனை திரவியங்கள். அப்போ அந்த வாசனை திரவியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டி சொல்லுகின்றாங்க. அந்த வாசனை திரவியத்தை வைத்திருக்கக்கூடியவர் ஒரு நேரத்தில் அதை உங்களுக்கு அன்பளிப்பாக தந்தால் அந்த நறுமணத்தை நீங்கள் முகந்து கொள்ளலாம், அல்லது அந்த நறுமணத்தை நீங்கள் பணம் கொடுத்து அவர்களிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இரண்டுமே இல்லாத சூழ்நிலையில் அவரோடு நீங்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த நேரத்தில் அவரோடு இருந்ததுனால அவரிடமிருந்து பெற்ற அந்த வாசனை இருக்கின்றது இல்லையா, அந்த வாசனையை நீங்கள் அடைந்தவர்களாக செய்யலாம், ஆகிக்கொள்ளலாம். யாருக்கு உதாரணமாக சொல்றாங்க? நல்ல நட்புக்கு, நல்ல தோழமைக்கு உதாரணமாக சொல்லுகின்றார்கள். அதே போல கெட்டவர்களுக்கான உதாரணத்தை சொல்லுகின்ற போது சொல்றாங்க, அந்த பட்டறையில், இந்த கொல்லப்பட்டறையில் உலை வைத்து ஊதக்கூடியவர்களா தீயை அடிப்பதற்காக கொல்லப்பட்டத்தில் அந்த இரும்பு என்ன செய்வாங்க, வசப்படுத்துவதற்காக அந்த உலையிலே தீ என்ன செய்வாங்க, அடித்து பற்ற வைப்பாங்க.
அப்போ அதை அடிக்கின்ற பொழுது அதிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த தீயினுடைய தாக்கம் ஒன்று நம்முடைய உடைகளை என்ன செய்யும், அது எரித்து விடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் கடுமையான உழைப்பாளி, அந்த உழைப்பின் காரணமாக அவனிடம் ஏற்படக்கூடிய வேர்வையினுடைய நாற்றம் நம்மை அது என்ன செய்யும், சிரமப்படுத்தும். அப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க உதாரணமாக சொல்லுகின்றார்கள். அப்போ நல்ல நட்புக்கு உதாரணத்தை சொல்லுகின்ற பொழுது அது வாசனை திரவியத்தை உதாரணமாக சொல்லி அவர்களுக்கு கூட அவன் கொடுத்தால் ஹதியாவாக கொடுத்தாலும் அது உங்களுக்கு பயன்பெறுகின்றது, நீங்கள் விலை கொடுத்து வாங்கினாலும் அது உங்களுக்கு பயன்பெறுகின்றது. குறைந்தபட்சம் அவனிடம் போயிட்டு நீங்கள் வெளியே வந்தால் அந்த நறுமணத்தை பெற்றவர்களாக நீங்கள் நினைச்சீங்க வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. இதுதான் நல்ல நட்புக்கான உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாங்க. அப்போ ஒரு நட்புடைய வட்டம் என்பது எவ்வளோ அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் தேர்வு செய்கின்ற பொழுது அந்த நண்பனை அந்த தோழமையை நாம் எவ்வாறு அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுதான் நாம் பார்க்கிறோம். ஒரு நண்பன் என்று சொல்லக்கூடியவர் ஈமானுடைய நிலையிலிருந்து நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் ஒரு தோழமையை நமக்காக உருவாக்கி கொண்டோம். அந்த தோழமை எப்படிப்பட்டதாக இருக்கணும், யாரை நீங்கள் தோழமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுவை அடிப்படையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவன் உங்களுக்கு தோழமையாக நீங்கள் யாரை தேர்வு செய்கின்றீர்களோ அவன் மூமினாக இருக்க வேண்டும், அல்லாஹுக்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருக்க வேண்டும், உங்களுடைய நல்லதில் கெட்டதில் பங்கு கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். நீங்கள் நல்லதை செய்கின்ற பொழுது அதை உங்களோடு சேர்ந்த அந்த நன்மையில் ஈடுபடக்கூடியவனாக, நீங்கள் தவறு இழைக்கின்ற பொழுது அந்த தவறை சுட்டி காட்டி இது ஈமானிய செயல் இல்லை, அல்லாஹுக்கு பொருத்தமான செயல் இல்லை என்று நினைச்சிடும் சொல்லக்கூடிய ஒரு நண்பராக நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். நாம் பார்க்குறோம், நம்ம சமூகத்தில் பள்ளிவாசல்களில் தொழுகையிலே நாம் ஈடுபடுகின்றோம். 5 நேர தொழுகைகளை தொழுகின்ற பொழுது சில வேளைகளில் நாம் யாரை நண்பர்களாக ஆக்கி கொண்டோமோ அவர்கள் பள்ளியிலே நம்மளை ஒரு தினம் 2 தினங்கள் காணாமல் இருக்கின்ற பொழுது உண்மையான நண்பர் என்ன செய்வார்னு சொன்னால் நம்மளை தேடுவார். நேற்று வந்தார், சுபு தொழுதாங்க, வெளியூர் பயணம் போன மாதிரியே தெரியல, ஊரில் தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் சுபு தொழுகையில் நேற்று வரலையே, இன்றும் வரவில்லையே என்று சொல்லி அக்கறை கொள்ளக்கூடிய அந்த நட்பு இருக்கின்றது இல்லையா, உடனே என்ன செய்வோம், அப்படி விசாரிக்கிறோம். விசாரிக்கும் பட்சத்தில் அவர் நோயாளியாக இருக்கின்றார், சுகவீனம் அடைந்து இருக்கின்றார், அல்லது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகியிருக்கின்ற என்ற செய்தி தகவல் கிடைத்த உடனே அந்த நபரை நாம் உடனே சென்று என்ன செய்கிறோம், விசாரிக்கக்கூடிய, அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். இதுதான் உண்மையான நட்பு. நட்பு இந்த நட்பு என்பது நாம் அவரை பள்ளிவாசலின் மூலமாக அடைந்து கொண்ட நட்பு. இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் ஒன்றுபடக்கூடிய ஒரு இடத்திலே சங்கமிக்கின்ற நாம் ஒரு நபரை அந்த இடத்திலே காணாத பொழுது அந்த நபர் பற்றிய செய்தியை அறிந்து அவருக்காக வேண்டி நாம் நோயாளியாக இருந்தால் அவளை விசாரிக்க செய்கின்றோம். அவருக்கு மற்றபடி வேறு வேலைகள் இருந்தால் அவர் ஏன் இங்கே போயிருக்கார் என்ற ஆதங்கப்படுகின்றோம். இந்த ஆதங்கம் இருக்கின்றது, இது ஏன் ஏற்பட்டது, எங்கே ஏற்பட்டது, அல்லாஹுடைய பள்ளியில் தொழக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நட்பு. அப்போ இந்த நட்பு என்பது யாருக்காக வேண்டி நாம் செய்கிறோம், நாம் அல்லாஹுவை வணங்கக்கூடிய இடத்தில் நட்புகளை அங்கே நாம் ஏற்படுத்திவிட்ட காரணத்தினால் அந்த இடத்திலே கிடைக்கக்கூடிய அந்த நட்பை அவருடைய அந்த காணாமல் போன அந்த நாளில் நாம் தேடுகிறோம் என்று சொன்னால் இதுதான் உண்மையான ஒரு நட்பு. இந்த மாதிரியான நட்புகளை நாம் பலவாரமாக பார்க்க முடியும். நம்ம சமூகத்தில் நாம் ஒரு மீது நட்பு கொள்கின்றோம்னு சொன்னால், ஒரு சிறந்த ஆலிமாக இருப்பார் சமூகத்தில், அவருக்கு
குர்ஆனுடைய அறிவு இருக்கும், ஹதீஸ் சம்பந்தமான அறிவு இருக்கும், சிறந்த பேச்சாளராக இருப்பார், பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கக்கூடியதாக இருப்பார். அவருடைய தன்மைகள், அவருடைய செயல்பாடுகள் நமக்கு நம்முடைய உள்ளத்திலே அவருடைய தோழமையை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலையில சொல்லும், விட்டு செல்லும். காரணம் அவர்கிட்ட ஒரு சிறப்பு இருக்கின்றது. என்ன சிறப்பு இருக்கின்றது? குர்ஆன் சம்பந்தமான அறிவு அவரிடம் இருக்கின்றது, ஹதீஸ் சம்பந்தமான அறிவு அவர்களிடம் இருக்கின்றது, தாவானுடைய ஃபீல்டில் அவர் இருக்கின்றார், குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட சிறப்பம்சங்கள் இருக்கின்ற பொழுது நாம் இவரோடு இருந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கும் சில விஷயங்களை இவர்கள் மூலமாக, ஷேக் மூலமாக என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம் என்ற இந்த உணர்வு இருக்கின்றது, இந்த தொடர்பு, இந்த தோழமை இருக்கின்றது. இது ஒரு மனிதனை தேர்வு செய்யக்கூடிய விதத்தில் நல்லவனை தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கின்றது. இதுக்கு நேர் மாறாக கூடு படிக்கக்கூடிய ஒரு தோழமையை நாம் பார்க்கின்றோம். அவர் இயல்பாகவே மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட செய்திகளை செய்யக்கூடியவராக இருக்கின்றார், செயல்களை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். தொழுகை காரியங்கள் என்பது அவரிடம் சுத்தமாக என்ன செய்யல இல்லை. படம் பார்க்கறதுக்காக தினம் எல்லாம் ஒரு படம் கூட விட மாட்டேங்கார். மற்ற கெட்ட விஷயங்களும் அவரிடம் இருக்கின்றது. அப்பொழுது எந்த இயல்பு உடையவராக அவர் இருக்கின்றாரோ அந்த இயல்புடையவராக நாமும் மாறிவிடுவோம். இந்த தலைப்பினுடைய நோக்கமே சமூகத்தில் நட்பு வட்டங்கள், நாம் யாரை பழகி கொள்கின்றோமோ, யாரு கூட தோழமை கொள்கின்றோமோ அவர்களுடைய பாதிப்பு முழு சமூகத்தில் ஏற்படும். மற்ற பாதிப்புகளை விட தோழமையினுடைய பாதிப்பு கடுமையானதாக இருக்கும். இப்போ அந்த தோழமையில் அந்த மாணவர் நம்ம ஏற்படுத்தக்கூடிய அந்த நட்புடையவர் உங்களை தொழுகையின் பக்கம் போக சொல்வதில்லை, நல்ல விஷயங்களின் பக்கம் உங்களை செலுத்துவதில்லை. என்னப்பா டெய்லி தொழுது தான் இருக்கோம், வா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுவார், படத்தை கூட்டிட்டு போயிடுவார். மற்ற பிரச்சனைகளின் பக்கம் உங்களை திசை திருப்பி விட்டுடுவார். அல்லாஹ்வுடைய திக்ரிலிருந்து நம்ம வெளியாயிடுவோம், தொழுகையிலிருந்து வெளியாயிடுவோம், இன்னும் பிற நல்ல காரியங்களில் தான் வெளியாயிடுவோம். அதான் இதெல்லாம் நட்பின் வட்டத்தில் ஏற்படக்கூடிய தீமைகள். நண்பன் சொல்லிட்டா மாற செய்ய மாட்டோம், அவனுடைய இஷ்டத்துக்கு மாற்றமாக நாம் செயல்பட மாட்டோம். அப்போ அந்த இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் நாம் விரும்பிய விரும்பாமலும் அந்த தோழமையிலே நாம் எங்கே போய் சிக்கிக்கின்றோம்னு சொன்னால் அங்கே தீவருடைய கூட்டத்தில் நாம் நுழைந்து விடுகின்றோம். இந்த ரெண்டு பண்புகளை நாம் சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம சமூகத்தில் எந்த பண்பு மிகைத்திருக்கின்றது? நல்லவர்களை தேர்வு செய்யக்கூடிய பண்பு நமக்கு மிகைத்திருக்கின்றதா, அல்லது தீயவர்களோடு பழகக்கூடிய பண்பு நமக்கு மிகைத்திருக்கின்றதா? நாம் அலுவலகத்தில் வேலை செய்கின்ற பொழுது நம்மளோடு வேலை செய்யக்கூடிய தோழர் நம்மை தொழுகையின் பக்கம், நன்மையின் பக்கம் இட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றாரா, இல்லை வேறு திசையின் பக்கம் நம்மளை கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கின்றாரா? அப்போ நம்ம பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளுக்கு மைய காரணம் நாம் யாரை தோழமையாக எடுத்துக்கொண்டோமோ அந்த தோழமையை தேர்வு செய்து எடுத்தப்பட்ட தவறான முடிவுதான் இன்று சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு, மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு காரணியாக இருக்கின்றது. குறிப்பாக இளைய சமுதாயம் அந்த இதுக்குள் வட்டத்தில் ஒரு சிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நீங்கள் அடிக்கடி செய்திகளில் நீங்கள் படிக்கிறீங்க, 3 மாணவர்கள் பைக்கில் சென்றாங்க, லாரியில் மோதிட்டா 3 பேர் செத்துனா, ஸ்பாட் அவுட். கேள்விப்படுறோமா இல்லையா? அடிக்கடி கேள்விப்படுறோம். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய நலன் கருதி பிள்ளைகளுக்காக பைக் வாங்கி கொடுக்கிறோம், விலை உயர்ந்த பைக் வாங்கி கொடுக்கிறோம். அதை அவன் புறப்படுவதை மகிழ்ச்சியாக நாம் காணுகின்றோம். அவன் என்ன செய்யறான்? அவன் உங்களுடைய பிள்ளை நல்லவனாக இருந்தாலும் அவன் யாரை நட்போட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றானோ, பாபா போகலாம் சாயா குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அது சாயா வேற இதில் மாறிடும்.
ஏன்னா வயசு அந்த மாதிரியான குழப்படியான வயசு. அப்போ அந்த தோழமை நம்முடைய பிள்ளையினுடைய உயிரை மட்டும் வாங்கவில்லை, அவன் யாரை தோழமைக்காக எடுத்துக்கொண்டானோ 3 பேரும் சேர்ந்து கூடி சீக்கிரத்தை வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான். நடக்குதா இல்லையா? அப்ப சமூகத்தில் ஏற்படக்கூடிய மரணனுடைய விகிதாச்சாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைய நாளில் கஞ்சா பழக்கம், மது பழக்கம், மற்ற போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களிலும் வாலிபர்கள் இருக்கின்றார்கள். அங்கே அவர்களுக்கு தீய தோழர்கள் கிடைக்கின்றார்கள். அப்போ நம்முடைய சமூகத்தில் இந்த மரணம் ஏற்படுகின்றதா இல்லை? இதை மூத்தா போன பார்த்தேன்னு சொன்னால் ஹிந்து கூட இருக்க மாட்டேங்கான். ஒரு அப்துல் காதர், ஒரு பஷீர் அகமது தான் அந்த பேரும் வருகின்றது. இஸ்லாமிய சமூகத்துக்கு பொருளாதார வாய்ப்பா வெளிநாட்டில் இருக்கிறாரு, உம்மா ஊரில் இருக்கிறாங்க. உம்மாவை கொஞ்சம் மிரட்டிட்டு என்ன செய்யலாம், பைக்கை வாங்கிடலாம். வாப்பாட்ட சொன்னால் வாப்பா என்ன செய்வாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. மனசு பையனுடைய அந்த மன தைரியம், அவனுடைய ஆசைக்கு உட்பட்டு நாம் அவனுக்காக வேண்டி அந்த பைக்கை வாங்கி கொடுக்கின்ற பொழுது அவன் ஏற்படுத்துகின்ற அந்த தோழமை அவனை வழிகெடுத்து அவனுடைய உயிரை பறிக்கிறது. நடக்குதா இல்லையா? அப்போ இந்த தலைப்பு நாம் பேசப்பட வேண்டிய, கேட்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அப்போ பிள்ளைகள் எந்த இலக்கை நோக்கி நாம் பிள்ளைகளை உயர்த்துவதற்காக, கல்வி ரீதியான முன்னேற்றத்தை அடைவதற்காக அவர்களுக்காக நாம் பாடுகின்றோமோ, நல்ல பிள்ளைகளை உருவாக்குவதற்கு பதிலாக அவருடைய தோழமைகளின் மூலமாக அவர்கள் கெட்டவர்களாக கடைசியில் மரணிக்கின்ற பொழுது வழியிலே என்ன நிலைமையில் மரணிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஓப்பை பெற்றவனாக மரணிக்கின்றானா, அல்லாஹ்வுடைய கோபத்தை அடைந்தவனாக அவன் மரணிக்கின்றானா என்ற செய்தி கூட நமக்கு தெரிவதில்லை. நிறைய பிள்ளைகள் மரணித்த பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லுவாங்க, அவனுடைய ஆடையிலிருந்து கஞ்சா பொருள் எடுக்கப்பட்டது. இந்த செய்திகள்லாம் பேப்பரில், இந்த செய்திகளை தான் நான் சொல்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் முஸ்லீம் சமூகத்தில் வாழ்ந்த இன்னாருடைய மகன் 2 பேர்களை கூட சேர்ந்து பைக்கில் இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துல வருகின்ற பொழுது விபத்து ஏற்பட்டு மரணித்து விடுகின்றார். போஸ்ட்மார்ட்டத்துக்காக அந்த பாடியை எடுத்து செல்லப்படுகின்றது. போலீஸ் தரப்பில் செய்தி சொல்கிறாங்க, அந்த பிள்ளைகள் பையில் போதைப் பொருளுடைய பாக்கெட்டுகள் இருந்துச்சு. அப்போ சமூகத்தில் என்ன நடக்கின்றது? நாம் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட நட்புகளை உருவாக்குவதற்கு, தோழமையை உருவாக்குவதற்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம். அது தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்லுவாங்க. அப்போ யாரிடம் நட்பு பாராட்டக்கூடாது, அவர்களிடம் பொழுது நட்பு பாராட்டுகின்ற பொழுது அவனுடைய தொழுகை இருக்காது, பெருசாட்டு நல்ல விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்காது. ஒரு படத்தை தவறாமல் நினைச்சுவாங்க, எல்லா படத்துலையும் முதல் சஃபில் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த சாயா கடைகளுடைய ஒரு புதிய பரிமாணம் இருக்கின்றது. சாயா குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ராத்திரி 11 மணி 12 மணிக்கெல்லாம் இங்கே போகிற மாதிரி ஊர்கள்லையும் ஷாப்புகளை வச்சு என்ன செய்கிறாங்க, அவன் சாயா குடிக்க போகிறானா வேறு எதாவது குடிக்க போகிறானா யாருக்கு தெரியாது வீட்டில். அப்படி போகக்கூடிய ஒரு சூழலை பிள்ளை 12 மணி வரை 1 மணி வரை வெளியிலே பைக்கிலே சுற்றுகின்றான். சுபுக தொழுகை இல்லை. பெற்றவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. சமூகத்தில் வாழக்கூடியவன் கவலைப்பட்டாலும் அவனை திருச்சி எடுக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. வந்தால் செய்தி மரணம் வந்த பிறகு சொல்லாங்க, ராத்திரி 12 மணிக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட எப்படி போடாமா, இப்படி வந்தான், அந்த பயமரெல்லாம் கூட இருந்தாங்கன்ற தகவல் உங்களுக்கு கிடைக்குமே தவிர அவனுடைய தோழமை இவ்வளவு மோசமாக இருந்தது என்றதை எந்த பெற்றோர்களும் கவனிப்பதில்லை. அப்போ நம்ம நல்ல தோழமை என்பது அல்லாஹுக்கு பயந்து வாழக்கூடிய, அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய மக்களோடு வாழக்கூடிய தோழமை தான் இந்த உலகத்திலும் நன்மை பெற்றுத்தரும், நாளை மறுமையிலும் நன்மை பெற்றுத்தரும். இந்த உலகத்தோடு முடிவதில்லை நம்முடைய வாழ்க்கை, நாளை மறுமையிலும் இருக்கின்றது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்ற சொல்றான், அல் அகில்லாஹு யௌமைதின் பஅதுஹும் லிபாதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். நாளை மறுமையிலே நண்பர்கள்
ஒருவருக்கொருவர் எதிரிகளாக அங்கே இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், தக்வாவுடையவர்களை தவிர. அப்ப மறுமையுடைய நிலையிலேயும் நம்முடைய தோழமையினுடைய தொடர்பு இருக்கின்றது என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அப்ப அந்த தோழமையை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு கல்வியாளர்களாக, கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் சரிதான், தகுதியில் எவ்வளவு தேர்வானாலும் சரிதான், அழகில் எவ்வளவு மேன்மையாக இருந்தாலும் சரிதான், குடும்ப விஷயத்திலேயும் பெரிய குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரிதான், நல்ல தோழமையோடு இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நாம் உலகத்திலையும் நல்லவர்களாக வாழ முடியும், மறுமையிலையும் நல்லவர்களாக வாழ முடியும். அதனால தான் இஸ்லாம் நீங்கள் நட்புகளை தேர்வு செய்யக்கூடிய மாதிரி தான் நீங்கள் திருமணத்தை முடிக்கின்ற பொழுதும் மார்க்க பெற்றுள்ள பெண்ணை தேர்வு செய்ய சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? ஒரு ஆளுக்காக திருமணம் முடிக்கிறான், கோத்திரத்துக்காக திருமணம் முடிக்கிறான், பொருளுக்காக வேண்டி திருமணம் முடிக்கிறான், மார்க்கத்துக்காக வேண்டி திருமணம் முடிப்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, தேர்வு செய்ய சொல்றாங்க. வாழ்க்கைக்கு தேவை அங்கு எப்படி ஒரு பெண்ணை தேர்வு செய்கின்ற பொழுது மார்க்க முதல்ல இருக்கின்றதோ அதே மாதிரிதான் தோழமைகளை நாம் தேர்வு செய்கின்ற பொழுது, நட்புகளை உருவாக்கின்ற பொழுது அங்கே நல்லவர்களாக அவர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அந்த நல்லவர்களை தேர்வு செய்கின்ற பொழுது இந்த சமூகத்தில் ஒரு மூமினுக்கு துணையாக இருப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, அல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத், ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்களாக இருப்பார்கள், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அப்ப இந்த பண்பு ஒரு மூமினான ஒரு ஆணிடத்திலும் ஒரு மூமினான பெண்ணிடத்திலும் இருக்கின்றது. அப்ப இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வதற்காக அவன் தோழனை என்ன செய்யறான், ஏவுகின்றான். தவறுகள் செய்கின்ற பொழுது எப்பா தவறு செய்யாத, அல்லாஹ்வுக்கு பயந்துக்க என்று சொல்லி அவனை எச்சரிக்கை செய்கின்றான். நேற்று வரை நல்லா தொழுதுட்டு இருந்தான், 2-3 நாள் தொழுகையில காணல. மனிதன் அடிப்படையில் கூடுதல் குறைவுகள், சில தவறுகளை மனிதன் செய்யக்கூடிய காரணிகள் அமைந்து விடுகின்றன. அப்பொழுது உண்மையான நண்பனாக இருக்கக்கூடியவன், என்னப்பா நேற்று வரை பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருந்தா, நல்லா தானே தொழுதுட்டு இருந்தா, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் வராமல் இருக்கிறார் என்று ஒரு அக்கறையோடு அவனை அணுகுகின்ற பொழுது அவனிடமிருந்து பெறக்கூடிய தகவல் தவறாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் நாம் அவனை பக்குவப்படுத்தி மீண்டும் பள்ளிவாசலுக்கு அழைத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப இதுதான் உண்மையான நட்பு. நாம் அவனை ஒரு காலத்திலும் என்ன செய்ய மாட்டோம், தவறான வழியில் செல்வதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். அவ அந்த நண்பனை ஒரு நண்பன் ஈமானிய வட்டத்திலிருந்து அங்கே பாதுகாக்கின்றான். அவனை மீண்டும் பள்ளிவாசலுக்கு கொண்டு வரான். தவறுகள் செய்கின்ற பொழுது அந்த தவறுகளை அவனுக்கு சுட்டி காட்டுகின்றான். ஒருத்தர் நல்லவனாக இருப்பான், பெற்றோருடைய பேச்சுக்களை கேட்க மாட்டான். அப்ப அவனுக்கு நல்ல நண்பனாக இருந்தால் உபதேசம் செய்வான். எப்பா பாப்பா அம்மா பேச்சை கேளுங்கப்பா, பாப்பாவுடைய பேச்சை கேட்காம யாரும் வெற்றி பெற்றதாக தெரியல என்று உபதேசம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை நண்பன் இருப்பான். இது மாதிரியான நண்பர்கள் தான் இந்த உலக வாழ்க்கையிலையும் வெற்றி பெறக்கூடியவர்கள், நாளை மறுமையிலையும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த தோழம் நட்பு என்ற இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய நாம அதை எப்படி நாம செயல்படுத்த வேண்டும், அதை செயல்படுத்துவதற்கு நாம் ஒரு சமூகத்தில், இஸ்லாமிய சொசைட்டியில் நாம் இருக்கின்றோம். நம்ம சமூகத்தில் நிறைய சிறப்பம்சங்களை உடையவர்கள் சமூகத்தில், வகுப்புகளில் தோழர்களாக இருக்கலாம், குடும்ப நண்பர்களாக இருக்கலாம், ஜமாத்துகளில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்களிடத்திலே ஒரு சிறப்பம்சத்தை நாம் பெறுகின்றோம். அவர் தொழுகையாளியாக இருக்கின்றார், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார், நல்லதை ஏவக்கூடியவராக இருக்கின்றார், தீமையை தடுக்கக்கூடியவராக இருக்கின்றார், அல்லாஹ்வுடைய முழுமையான வழிகாட்டுதலை திருத்துவதனுடைய வழிகாட்டுதல் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தவராக இந்த வாலிபர் இருக்கின்றார். அதனால் இவர்களோடு என்ன செய்வோம்,
போய் பழகுவோம் என்ற இந்த சிந்தனையை நாம் வந்து இஸ்லாமிய சமூகத்தில் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்குறோம், நம்ம சமூகத்தில் முஸ்லீம் நண்பர்கள் இருக்கின்றார்களோ இல்லையோ, முஸ்லீம் அல்லாத நண்பர்களோடு உருவாடக்கூடிய ஒரு தோழமையை தான் நாம் நினைக்கிறோம் பார்க்கின்றோம். அப்போ அந்த தோழமை நம்மளை எங்கே கொண்டு செல்லும்? மாப்பிள்ளை வாங்க போயிட்டு வந்துடலாம், படத்துக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லுவான். அவனுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் அவனுடைய வாப்பா அம்மாவுடைய வளர்ப்பின் அடிப்படையில் நினைச்சிருப்பான், வளர்ந்திருப்பான். அவனோடு நீங்கள் நட்பு பாராட்டுகின்ற பொழுது உங்களிடத்தில் இந்த ஈமானிய அம்சங்கள் இல்லாமல் போய்விடும். சில நேரங்களில் நம்முடைய நன்னடத்தையை கண்டு அவன் மாற்று மதத்தவன் நம்முடைய தொழுகையை பார்த்து நாம் செயல்படுகின்ற வழிமுறைகளை பார்த்து இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள், இல்லை என்பது இல்லை, இரண்டும் இருக்கின்றது. நாம் இதை தேர்வு செய்வது என்பது ரொம்ப முக்கியம். ஈமானுடைய தொடர்போடு செயல்பட்டால், அவனை தேர்வு செய்தால், அதன் மூலமாக வந்து நாம் வந்து என்ன செய்யலாம், மறுமை வெற்றியை அடைய முடியும். நான் வந்து 2 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அபூ தாலிப் அவர்கள் மரண படுக்கையில் கிடக்கின்றார்கள். அப்பொழுது அவருடைய அருகாமையில் கடைசி வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. அப்பொழுது அவருடைய அருகாமையில் அபூ ஜஹலும் அப்துல்லா பின் உமையாவும் இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவைக்கு சென்று, என்னுடைய பெரிய தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக நான் வாதிடுவேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவர்களோடு இருந்த அபூ ஜஹலும் அப்துல்லா பின் உமையாவும், நீங்கள் என்ன அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட மேலோங்க செய்யக்கூடிய அடுத்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற போகின்றீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கின்றார்கள். 1க்கு 2 தடவை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிறகு அபூ தாலிபினுடைய கடைசி வார்த்தை, நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் இருந்து கொள்கின்றேன் என்ற செய்தியை சொல்லுகின்றார். அப்போ இந்த ஹதீஸில் என்ன செய்தியை நான் பார்க்கின்றோன்னு சொன்னால், இஸ்லாத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் மரணிக்க இருக்கின்றான், அவர் அபூ தாலிப் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவுடைய வஃபாத்துக்கு பிறகு தன்னுடைய பொறுப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். நுபுவத்தினுடைய காலகட்டத்திலும் இஸ்லாம் வளர்வதற்கு ஏராளமான உதவிகளை அபூ தாலிப் செஞ்சார். அப்போ அவருடைய அந்த கடைசி நிலைமையில் அவர் ஈமானோடு மௌத்தாக வேண்டும் என்ற ஆசை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கின்றது. அதற்கான போராட்டத்தை அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவையிலே செய்கின்றார்கள். ஆனால் அங்கே குறைஷினுடைய தலைவர்களாக கருதப்பட்ட அபூ ஜஹலும் அப்துல்லா பின் உமையாவும் அங்கே தடையாக இருந்தார்கள். கடைசி இறுதி நிலை, அவர் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலே மௌத்தாகிவிட்டார். அதுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு கோருக்கான அனுமதி பெற்றாங்க. குர்ஆனுடைய வசனம் என்ன செய்து, மா கான லில் நபிய்யி வல்லதீன ஆமனு என்ற வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரக்கூடாது, அவங்க வந்து நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரிதான் என்ற வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே இறக்கி காட்டுகின்றார். இங்கே என்ன விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னால், அந்த கடைசியில் அந்த தோழமை இருக்கின்றது, அந்த கடைசியினுடைய அந்த நிலை அவரை இஸ்லாத்துக்கு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு காரணியாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு அம்சம். அதே மாதிரி பார்க்கிறோம், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த அந்த யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டதை அறிந்து நலம் விசாரிப்பதற்காக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள். அங்கே அவரோடு அவருடைய தந்தை இருக்கின்றார். நோய் விசாரித்து விட்டு அந்த சிறுவனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்க என்று சொல்றாங்க. ஒரு முறை சொல்லுகின்றார்கள், அந்த சிறுவன் தன்னுடைய தகப்பனை பார்க்கின்றார்.
மீண்டும் சொல்லுகின்றார்கள். அப்பொழுதும் அந்த சிறுவன் தன்னுடைய தகப்பனை பார்க்க, நான் சொல்லணுமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அந்த தகப்பன் சொல்லு, அத்தா அபுல் காசிம், அவர் சொல்வதை நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னாங்க. அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டான். அப்போ இந்த உடன் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை இருக்கின்றது இல்லையா, அங்கே தடையாக இருந்தது. அது யாருக்கு தடையாக இருந்தது தெரியுமா? எந்த நபியை அவர் எத்தீமான நிலைமையிலிருந்து வளர்த்து நுபுவத்தினுடைய காலகட்டத்துக்கு பிறகும் அவருக்காக தீனுடைய வளர்ச்சிக்கு உத்தரவாதமாக இருந்தார்களோ, அந்த அபூ தாலிபுடைய மரணத்துக்கு முன்னால் அவர்களை கலிமா சொல்லக்கூடிய வாய்ப்புகளை அருகாமையில் இருந்தவர்கள், தோழமையில் இருந்தவர்கள் தடுத்தார்கள். இங்கே அவர் யகூதியாக இருந்தாலும் அவருடைய பையனை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை என்ன செய்கிறாங்க, சொல்ல வச்சாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலைமையில் என்ன செய்கிறான், மரணித்துட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தவராக, அவனை நெருப்பிலிருந்து பாதுகாத்த அந்த ரப்புக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்தவராக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த தோழமைகளில் நாம் செய்யக்கூடிய முக்கியமான அம்சம், நாம் பழகுகின்ற விதத்தில் நாம் முதல்ல நல்லவனாக இருக்க வேண்டும், நாம் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், நாம் நல்ல அமல்களை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும், நாம் தீமையிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நன்மையை ஏவக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும், தொழுகைகளை சரியான நேரத்தில் தொழுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நல்லவர்களாக நாம் இருந்துவிட்டு நம்முடைய தோழமையையும் அதுபோல் ஆக்கி கொண்டோம்னு சொன்னால், நம்முடைய சமூகத்தில் இந்த தோழமைகள் ஈமானோடு உறவோடு இந்த உலகத்திலும் நாம் வெற்றியாளர்களாக வாழலாம், நாளை மறுமையிலும் வெற்றியாளர்களாக வாழலாம். இந்த தோழமையை இன்னொரு விஷயத்தில் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னால், இந்த தோழமையை ஏற்படுத்துகின்ற பொழுது நாம் எதுக்காக வேண்டி அவர்களை தோழமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்ன அடிப்படையில் நாம் இந்த தோழமையை ஏற்படுத்தி கொண்டால் அல்லாஹ்வுடைய உவப்பை பெற்றக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். இந்த தோழமை அல்லாஹுக்காகத்தான் நாம் செய்யணும். நாம் உருவாக்கக்கூடிய இந்த தோழமை, இந்த நட்பு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடியதாக அது அமைய வேண்டும். அப்படி அமைஞ்சிட்டுன்னு சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அன்புக்காக, நேசத்திற்காக எவர்களை நாம் நேசித்தோமோ அந்த வாழ்க்கையில் நாம் மரணித்தோம்னு சொன்னால் நாளை மறுமையில் நிழலில்லாத அந்த நாளிலே பொது வெளியிலே அவர்களை அழைப்பான். ஐனல் முத்தஹாபீன ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கொருவர் நேசித்தவர்கள் எங்கே என்று சொல்லி அல்லாஹ் வந்து என்ன செய்வான், அங்கே அழைப்பு கொடுப்பான், அங்கே கண்ணியப்படுத்தப்படுகிறது. இந்த உலகத்திலே நாம் வந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த நட்பு அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உபூப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்ம ஏராளமான ஹதீஸ்களில் பார்க்குறோம், நாளை மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அன்பு இருக்கின்றது இல்லையா, இந்த உலகத்திலும் நல்ல மனிதனாக, மோமினாக, தொழக்கூடியவனாக, அல்லாஹுக்கு அடிப்படையவனாக, நல்லடியானாக இந்த உலகத்திலையும் வாழ்ந்து நாளை நிழல் இல்லாத அந்த நாளில் சூரியன் மிக அருகாமையில் கொண்டு வரப்பட்டு மனிதர்கள் நிழலுக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தரக்கூடிய அந்த பரிசு இருக்கின்றது இல்லையா, அது மிகப்பெரிய பரிசு. அது இன்னொரு சம்பவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவன் அல்லாஹுக்காக வேண்டியே நேசிக்கின்றான், அல்லாஹுக்காக வேண்டியே பிரிந்து செல்லுகின்றான், அவனும் 7 பேர் நாளை அந்த நிழல் கிடைக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் ஒருவராக இருப்பாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்போ அந்த தோழமை என்பது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடியதாக இருக்க வேண்டும். ஒருவரை நாம் அல்லாஹுக்காக நேசிக்கின்றோம் என்ற செய்தியை நாம் நிறைய செய்திகள் இருக்கின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி கடந்து செல்லுகின்றார். அப்பொழுது ஒரு சஹாபி சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த சகோதரரை அல்லாஹுக்காக நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அவரிடம் இதை தெரியப்படுத்தி விட்டீர்களா என்று கேட்கின்றார்கள்.
இல்லை என்று சொல்லி, அப்போ அவரிடம் போய் அல்லாஹுக்காக உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லி அவருடைய தகவல் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் ஒருவரை நேசிக்கின்ற பொழுது நீ அல்லாஹுக்காக உன்னை நேசிக்கின்றேன் சொல்லி ஒன்று பொழுது அவனும் நம்மளை நேசிவான், அல்லாஹுக்காக நேசிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேசத்தை மிக மிக நேசிவான், அதிகப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதரை தன்னுடைய நண்பனுடைய வழியிலே தான் நாம் என்ன செய்கிறோம், ஒரு நண்பன் ஒரு அந்த நாம் தேர்வு செய்யப்பட்ட அந்த தோழமை இருக்கின்ற அந்த நட்பு இருக்கின்றதே அது நண்பனுடைய வழியில் தான் அது இருக்கின்றது. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய நண்பரை தேர்வு செய்வதற்கு முன்னால் அந்த நண்பனுடைய அந்த நட்பு எந்த அடிப்படையில் இருக்கின்றதை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. நட்பை தேர்வு செய்கின்ற பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்ப இஸ்லாமுடைய வழிகாட்டுதலில் நல்லவர்களை நாம் தோழமையாக நட்பாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இந்த ஹதீஸில் நமக்கு கிடைக்கின்றது. அதே நேரத்தில் தீயவர்களை நம்முடைய நண்பர்களாக ஆக்கிவிடக்கூடாது, நம்முடைய தோழமைகளுக்கு அவர்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது, நட்பு வட்டத்தில் அவர்களை கொண்டு வந்து விடக்கூடாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க என்ற செய்தியை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சாங்க நமக்கு சொல்லி தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசத்துக்காக நம்ம ஒருவரை நேசித்து அல்லாஹ்வுக்காக நேசித்து ஒருவரை தோழமை கொள்கின்ற பொழுது அந்த செய்தியை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பள்ளியில் சிரியாவுடைய ஒரு பள்ளிவாசலில் இருக்கின்றார்கள். அங்கே ஒரு தாபி என்ன செய்கிறார், அவரை சந்திக்க வருகின்றார். அப்புறம் தான் சொல்லப்படுது ஒரு வாலிபர் அங்கே அந்த பள்ளிவாசல் இருந்தால் இவர் யார் என்று சொல்லப்பட்டு பிறகு சொல்கிறாங்க இப்படி முஆத் பின் ஜபல் வந்திருக்கின்றார் என்று சொல்லி. அடுத்த நாள் காலையிலேயே சென்று முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த தாபி என்ன செய்கிறாங்க போய் சந்திக்கின்றார்கள். சந்திக்கின்ற பொழுது அவரிடத்தில் சொல்லுகின்றார்கள், முஆத் பின் ஜபலை பார்த்து அந்த தாபி சொல்லுகின்றார், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்போ முஆத் பின் ஜபல் கேட்குறாங்க, உண்மையிலே அல்லாஹ் மீதானே நீ அப்படி என்ன அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றீர்களா அப்படின்னு சொல்லி 2 தடவைகள் கேட்கின்றார்கள். ஆமாம் என்று சொன்ன பிறகு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் குதுஸியை நினைச்சாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், வஜபத் முஹப்பத்தி லில் முத்தஹாபீன், ஒருவருக்கொருவர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடியவர்களை என்னுடைய நேசம் அவர்கள் மீது என்ன செய்து வாஜிபாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவர்கள் ஒருவருக்கொருவர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றார்களோ அவர்கள் மீது என்னுடைய நேசம் அவர்களுக்கு உறுதியாகிவிட்டது என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ இங்கே நல்ல நேசத்தை நாம் அல்லாஹ்வுக்காக அடைகின்ற பொழுது அந்த நேசத்தை வெளிப்படுத்துவதும் அந்த நேசத்தை நாம் இப்படி அது அடிப்படையில் நம்முடைய தோழமைகளை உருவாக்குகின்ற பொழுது அது நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரனுடைய அந்த முஹப்பத்தையும் அங்கே என்ன செய்து பெற்றுத் தருகின்றது என்பதை இந்த செய்திகளை பார்க்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த தோழமைகள் நாளைக்கு நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் சரியான பாதையில் நண்பர்களை தேர்வு செய்து கொள்ள என்று சொன்னால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வயௌம யஅது ஸாலிமு அலா யதைஹ், நாளை மறுமையிலே மனிதன் தன்னுடைய கைகளை இழச்சுவான், நஷ்டத்தினால் கசக்கி கொண்டிருப்பான். யா லைத்தனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா, என்னுடைய ரசூலுடைய இந்த வழிமுறையை நான் பின்பற்றியிருக்க கூடாதா? யா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, இந்த மாதிரி தவறான ஒரு நண்பரை நான் தேர்ந்தெடுக்காமல் இருந்திருக்க கூடாதா என்று சொல்லி கை செய்தப்படுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்போ நாம் தேர்வு செய்ய இருக்கக்கூடிய இந்த நட்பு என்பது, இந்த தோழமை என்பது
இந்த உலகத்தில் சரியானதாக அமைந்தால் என்றால் தான் நாளை மறுமையில் நாம் லாபகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இல்லைன்னு சொன்னால் நாளை மறுமையில் போய் கை செய்தப்பட்டு காரியம் இல்லை. அப்போ திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளும் நமக்கு தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாம் நண்பர்களாக நட்போட்டத்தில் யாரை கொண்டு வருகின்றோமோ, அருகாமையில் யாரை தோழமையாக எடுத்துக்கொண்டோமோ, அந்த நண்பர்களை சரியான ஈமானிய அளவுகளோடு நாம் அவர்களை தேர்வு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்கே இந்த ஈமானிய நிலைகள் மாறுபடுகின்றதோ, தேர்வு செய்யக்கூடிய அளவுகோல்கள் மாறுபடுகின்றதோ, அங்கே இந்த உலகத்திலேயும் நாம் தவறு செய்கின்றோம், மறுமையில் நஷ்டவாளிகள் என்பதை அது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய முதல் விஷயம், நல்ல நண்பர்களோடு பழகுங்கள், நல்ல நண்பர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள். நாமளும் அவர்கள் மீது கண்காணிப்பு வைங்க. உங்களுடைய பிள்ளையோடு சேரக்கூடிய அந்த நண்பன் மார்க்கத்தோடு தொடர்புடையவனாக இருக்கின்றானா, நல்லவனாக இருக்கின்றானா, கெட்ட விஷயங்களில் கெட்ட பழக்கங்களில் உழன்றவனாக இல்லாமல் இருக்கின்றானா என்ற செய்தியை நாம் உன்னிப்பாக பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்ன இந்த விபத்துகளை பற்றி நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டினேன். இது நம்முடைய சமூகத்தில் நட்பினால் ஏற்பட்ட விளைவுகள். அந்த விளைவுகளை தாண்டி இஸ்லாம் நமக்கு சரியான வழிமுறைகளை நமக்கு காண்பிக்கின்றது. அந்த வழிமுறைகள் அல்லாஹ்வுடைய திருப்புத்தத்தை நாடியதாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடியதாக அந்த நட்பு வட்டம் அமையும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நல்ல மறுமை வரைக்கும் அந்த தோழமை தொடர்ந்து கொண்டிருக்கும். எப்படி என்று சொன்னால், அந்த கணவன் மனைவி என்பவர்கள் நல்ல விதமாக அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தில் வாழ்ந்து நான் சொன்னால், உதுகுலுல் ஜன்னத்தை அன்தும் அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் சுவர்க்கத்துக்குள்ளே என்ன செய்யலாம், நுழையலாம் என்று சொல்லி அல்லாஹ் எப்படி குர்ஆனில் சொன்னானோ, அதே மாதிரி நல்ல நட்புகள் இந்த உலகத்தில் எப்படி இருக்குமோ அதுபோன்று நாளை மறுமையிலும் அந்த நட்புடைய வட்டம் தொடர் இருக்கின்றது. எங்கே அல்லாஹ்வுடைய பரிசுகள் நமக்கு கிடைக்குமோ அது மாதிரியான பரிசை நம்முடைய தோழர்களும் பெற்று சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக ஆக இருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய இந்த தோழமையை, இந்த நட்பு வட்டத்தை அல்லாஹ்வுடைய உவப்பை பெறக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலே வாழக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய மக்களாக நாம் அதை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான முயற்சிகளில் நாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஈடுபட வேண்டும். நாமும் அந்த நல்ல நிலைமைக்கு வாழ வேண்டும். அதற்கான வழிமுறையை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وذكر فإن الذكرى تنفع المؤمنين.